உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணி எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ஒன்றும் தெரியாதவங்களே சமாளிக்க முடியாது. நீங்கள் சமையல் கலையை கற்றுக்கிட்டு ஒரு வல்லுநராக இருக்கீங்க. கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொல்லுவீங்க. குமார் சகோ பின்ன என்னங்க, ஹோட்டல் எல்லாம் டெய்லி தானே பண்ணணும். காமெடி, இந்த மாதிரி காமெடி பண்ணுவீங்கன்னு தான் கேட்டேன். இதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு. மீனை வேற க்ளீன் பண்ண போகணும். மீன் வாங்கி வைக்கிறது பெரிய விஷயம், சமைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி தந்துடுவாங்களா குமார் சகோ? அதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க தனியாக? எனக்கு ஒரு டவுட்டு, பெரிய டவுட் என்னென்னா, ஹோட்டல்ஸில் மட்டன், சிக்கனு, மீன் எல்லாம் வைக்கிறாங்க. நம்ம இதை 5-6 தடவை கழுவுறோம், சரியா? ஒரு 7-8 தடவை கூட கழுவுறோம். ஹோட்டலில் அவ்வளோ கறி, எப்படியும் 50 கிலோ 100 கிலோ வாங்கி அதெல்லாம் கழுவணும். நல்லா கழுவாங்களா? அதெல்லாம் ஒரு டவுட் இருக்குது. சில பேர் நல்லா பண்ணுவாங்க, அதுக்கு தண்ணி வேணும்ல. தண்ணி சின்ன சின்ன ஹோட்டல்லாம் நல்லா கழுவாங்களா? அதெல்லாம் நிறைய டவுட் இருக்கும் எனக்கு. அதனால் மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ்லாம் போனால் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன். சாம்பார், ரசம், மோர் சாப்பிடுவேன். டிஃபனாக இருந்தால் இட்லி, தோசை, பொங்கல், அவ்வளோதான். வேறு பரோட்டா, சிக்கனு, மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன். அந்த இதெல்லாம் நினச்சா ஹோட்டலில் சாப்பிட முடியாது, அது ஒரு விஷயம். ஏன் குமார் சகோ? குமார் சகோ, என் பொண்டாட்டி சமைக்கிறது எனக்கு பிடிக்காது. எப்படி இருக்குன்னு கேட்பா சாப்பிடும்போது. சாப்பிட்டுட்டே கண்ணில் கண்ணீர் வர வைப்பேன். ஏன் என்னாச்சு கேட்பா. அப்புறம் என்னன்னு கேளுங்க, சொல்லுங்க அப்புறம் என்னன்னு. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சேட்டை, பயங்கரமான ஆளாக இருப்பீங்க போல். என் பொண்டாட்டி சமைக்கிறது அதுதான் சொல்கிறேன். சும்மா ஏன்னா தானேன்னு ஒரு காஃபி, ஒரு பிரியாணி செய்கிறவங்களே வீட்டில் நீ என்ன வைக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாஸ்டரு, 1500 பேருக்கு சமையல் பண்ணுற ஒரு கட் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. எப்படியும் உங்களவுக்கு பண்ண முடியாது. கண்டிப்பாக சொல்ல தான் செய்வீங்க. அதான் கேட்டேன். அதுவும் நீங்கள் இருக்கீங்களே அப்பா. குமார் சகோ, என் பொண்டாட்டி சமைக்கிறது எனக்கு பிடிக்கும். எப்படி இருக்குன்னு கேட்பா சாப்பிடும்போது. சாப்பிட்டுட்டே கண்ணில் கண்ணீர் வர. ஏன் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் என்னன்னு கேளுங்க, சொல்லுங்க அப்புறம் என்ன. கண்ணீர் வர வைப்பீங்களா? எதுக்கு? காரமாக இருக்குமா? அதுவாக வந்தால் சரி, வர வைப்பேன்றீங்க. உங்களோட பயங்கர சிரிப்பாக தான் இருக்கும் போல் வீட்டில். போங்க, நல்லா பொழுது போகும். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஊருக்கு போனால் எல்லாருக்கும் நல்லா ஒரு ஜாலியாக இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் சொல்லுவீங்கள்ல, உண்மைதான். எப்படியாவது பற்ற வைப்பீங்க. மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வரட்டும்னு, ஆனால் பற்றிக்க மாட்டேங்குதுல்ல. எங்கே ஓடிட்டீங்க? சொல்லுங்கள் அப்புறம் என்னன்னு.